சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நீ நிறைய நேரத்தில் நிறைய விஷயங்களை இழந்திருக்கிறாய். ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஏக்கம் உன் மனதுக்குள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. எத்தனை சந்தோஷமான விஷயங்கள் நடந்தாலும் உன்னுடைய மனதுக்குள் ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது அந்த விஷயத்தை நான் நடத்தி கொடுத்தால்தான் நீ திருப்தியாக இருப்பாய். அதனால்தான் நான் இன்றைய நாளை தேர்ந்தெடுத்துள்ளேன். எத்தனை விஷயங்கள் உன்னை சுற்றி சுற்றி நல்லதாக நடந்தாலும் சரிதான், அது நீ நினைப்பது என்னவோ அது நடந்தால் மட்டும்தான் உன்னுடைய மனதுக்கு அது சந்தோஷமாக இருக்குமே தவிர, மற்றபடி நான் அதற்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தாலோ வேறொரு சந்தோஷத்தை கொடுத்தாலோ அது உனக்கு இன்பமாகவே இருக்காது. இதெல்லாம் நான் நன்றாக தெரிந்து கொண்டுதான் நான் ஒரு முடிவெடுத்துதான் இன்று உன்னை தேடி வந்துள்ளேன். என்னுடைய பிள்ளையே, காலம் காலமாக எப்பொழுதுமே சொல்கிறேன், எல்லா விஷயத்திலும் நீ என்னை தான் நம்பிக்கொண்டு இருக்கிறாய். நீ எப்பொழுதும் ஒன்று சொல்வாய், இந்த சாயை மட்டும்தான் நான் நம்புகிறேன், வேறு யாரையும் நம்பவில்லை, எல்லோரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள், இனிமேல் நான் யாரையும் நம்புவதற்கு தயாராகவே இல்லை என்று நீ ஒவ்வொரு முறையும் என்னை பார்க்கும் பொழுதும் சரி, உன் மனதுக்குள்ளும் சரி, இதே ஒரு விஷயத்தை தான் சொல்லிக் கொண்டு இருப்பாய். சரி, நீ என்னைத்தான் நம்புகிறாய், இதில் எனக்கு சந்தோஷம்தான். என்னுடைய பிள்ளை என்னை நம்புகிறது, ஆனால் அதற்கு தகுந்த நிறைய விஷயங்களை நானும் செய்து தர வேண்டும். மனிதர்கள் போலவே நானும் என்னுடைய பிள்ளையை ஏமாற்றி கஷ்டப்படுத்தி விடக்கூடாதல்லவா? அதனால்தான் நான் முடிவு எடுத்து விட்டேன் தங்கமே. உன் வீட்டில் வந்து அமர்ந்து உனக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும், எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த விஷயத்தை செய்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய், என்ன காரியம் உனக்கு நடந்தால் அந்த நாள் நீ நன்றாக இருப்பாய் என்பதை நான் உணர்ந்து உன் வீட்டிலேயே வந்து இருந்து விடலாம் என்று முடிவு செய்தே வந்து விட்டேன். காலம் முழுவதும் கஷ்டத்தை கொடுப்பேன், காலம் முழுவதும் உனக்கு தேவையில்லாத வழிகளை மட்டுமே கொடுப்பேன் என்று நினைக்கிறாய். கிடையவே கிடையாது. காலம் முழுவதும் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதற்கு நான் என்ன உனக்கு துரோகம் செய்பவளா? இல்லை, ஏமாற்றும் நபரானா? உன்னுடைய அப்பா நான். உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்க வேண்டும் என்ற உன்னை விட அதிகமாக உன்னுடைய கர்ம வினையோடு போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னை காப்பாற்றிக் கொண்டு இருப்பவன் நான். எப்படி உன்னை வாழ்நாள் முழுவதும் கஷ்டத்திலேயே வைத்திருப்பேன்? கஷ்டத்தில் எல்லாம் வைத்திருக்க மாட்டேன். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றுவேன். சதா சர்வகாலமும் என்னையே நம்பிக்கொண்டு எல்லாமே என்னுடைய அப்பா மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் உன்னை எந்த ஒரு நிலையிலும் நான் தனியாக தத்தளிக்க விடவே மாட்டேன். இன்றைய நாள் உனக்கு இப்படி இருக்கிறதா? அதெல்லாம் நினைத்து கவலைப்படாதே, மாறும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் முடிந்து நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உனக்கு எதுவுமே செய்யாமல் இருந்து விட்டால் நான் மனிதனாகி விடுவேன். வாக்கு கொடுத்து விட்டு இதை செய்கிறேன் அது செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒன்றுமே நான் செய்யவில்லை என்றால் நீயும் வெறுத்து போய் விடுவாய். இனிமே அப்படியெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேனா, தாராளமாக உன்னுடைய வாழ்க்கையை நான் எதெல்லாம் செய்து தருகிறேன் என்று சொன்னேனோ அது எல்லாவற்றையும் செய்து கொடுத்து உன்னை வாழ வைப்பேன். மனதால் மிக மிக கொடூரமான மனநிலைமையில் இருக்கிறார். யார் வந்து என்ன பேசினாலும் எதுவுமே உன்னுடைய மனதுக்கு எடுத்துக்கொள்ளவே முடியவில்லை. யாராவது ஏதாவது நல்ல விஷயத்தை பேசினால் கூட இதெல்லாம் சும்மா, தேவையில்லாமல் நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்று நீ எந்த மனிதனையும் நம்புவதற்கு தயாராகவே இல்லை. காரணம் எனக்கு தான் தெரியும். ஏனென்றால் அந்த அளவுக்கு மற்றவர்களால் நீ வலியை சந்தித்து இருக்கிறாய். வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் உனக்கு இனிப்பான விஷயங்கள் நடக்கும்படி நான் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைத்து விட்டேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் கிடைப்பது மட்டும்தான் பாக்கி. தேவையே இல்லாமல் மனதை போட்டு அமைதி இல்லாமல் எப்பொழுதும் ஏதேதோ யோசித்துக் கொண்டு இருப்பதை எல்லாம் விட்டுவிட்டு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமையானது மாறும். நிச்சயமாக இந்த சாயாகிய நான் உன்னை கை தூக்கி விட்டு
வாழ வைப்பேன் என்ற நம்பிக்கைக்கு வாருங்கள். ஒரு முறை இந்த சாயாகிய நான் ஒருவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். ஆனால் நிச்சயமாக அவனுக்கு கடைசி நிமிடம் வரைக்கும் உதவி செய்து கொண்டே இருப்பேன். சிலருடைய வாழ்க்கையை நீ பார்த்தாய், ஆனால் திடீர் மாற்றங்கள் கிடைக்கும். திடீரென்று நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே நான் செய்யும் என்னுடைய லீலைகள் மட்டும்தான். புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய லீலை எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள். தெரிந்து கொள்ளாமல் எந்த ஒரு விஷயமும் நடப்பதற்கு முன்பே தெரிந்தால் நன்றாகத்தானே இருக்கும். என்னுடைய தங்கமே, வாழ்வில் நீ எல்லா விஷயத்திலும் அவசரப்பட வேண்டாம். எல்லா விஷயமும் உனக்கு சாதகமாக மாறும். நீதான் தேவையே இல்லாமல் அவசரப்படுகிறாய். கண்ணும் கருத்துமாக இரு. எந்த விஷயம் நடக்கவில்லையோ அதை என்னுடைய கையில் ஒப்படைத்து விடு. நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கைக்கு வா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய திருப்பங்களும் மிக மிக பெரிய சந்தோஷங்களும் கிடைக்கும். எந்த ஒரு தீய சக்தியும் உன்னுடைய வாழ்க்கையில் புகுந்து எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது. மற்றவர்கள் சொல்லலாம், உன்னுடைய வாழ்க்கையில் தீய சக்தி இருக்கிறது, அப்படி இப்படி என்று என்னென்னவோ சொல்லலாம் உனக்கு தெரிந்தவர்கள். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் எந்த தீய சக்தியும் கிடையாது. உன்னை சுற்றி இருப்பது தெய்வ சக்திகள் மட்டும்தான். உன்னுடைய காலம் முழுவதும் உன்னை பார்த்து கொண்டு இருப்பது யாரென்று உனக்கு தெரியும் தானே? உன்னை பார்த்து கொண்டு இருப்பது யார்? நீ வணங்கும் தெய்வங்கள். நிச்சயமாக நீ வணங்கும் தெய்வம் உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் கைவிடவே விடாது. நீ அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் தவறான முடிவுகளையோ தேவையில்லாத விஷயத்தில் மாட்டிக்கொள்வதையோ எப்பொழுதும் மாட்டிக்கொள்ள வேண்டாம். பொறுமையாக இருந்தாலும் எப்பொழுதும் உனக்கு நிலையாக எல்லாம் கிடைக்கும். அவசரப்பட்டு நிறைய விஷயத்தை இழந்தாய். ஆனால் இந்த முறை அவசரமே படாதே. எல்லாமே உனக்கு சாதகமானதாகவும் உனக்கு பிடித்ததாகவும் உன்னை எந்த ஒரு நிலையிலும் களங்கமே இல்லாமல் எப்பொழுதும் கண்ணீரே நீ சிந்தாமல் எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருக்கும்படியும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு பிடித்ததாக நான் அமைத்து தருகிறேன். போதுமா என்னுடைய தங்கமே? இவ்வளவு தூரம் எல்லாம் உனக்கு பிடித்ததாக மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் நான் அமோகமாக மாற்றி தருவேன் என்ற நம்பிக்கையிலேயே இரு. சீக்கிரமாக உனக்கு பிடித்ததும் உன் வாழ்க்கையில் எது தேவைப்படுகிறதோ அனைத்தையும் உனக்காகவே இந்த சாயாகிய நான் செய்து உன்னை வாழ வைக்கிறேன். நம்பி வந்து விட்டாய், கைவிட முடியுமா? நான் கைவிடுவதற்காக உன்னை நான் கூப்பிட்டேனா? என்னிடம் இழுத்து கொண்டேனா? ஒன்றே ஒன்று தெரிந்து கொள். என்னை நம்பி வந்த யாருக்கும் எப்பொழுதும் தேவையில்லாத விஷயங்கள், அதாவது தவறான விஷயங்கள் எதுவுமே நடக்காது. எல்லாமே என்னுடைய பிள்ளைகளுக்கு அன்பான விஷயங்களும் நல்ல விஷயங்களும் மட்டுமே நடக்கும். பொறுத்திருந்து பார். எல்லா விஷயத்தையும் உன்னால் ஆள முடியும். தனியாளாக இருக்கிறேன், எப்படி ஆழ்வேன் என்றெல்லாம் நினைக்காதே. நீ தனியால் கிடையாது. உன்னை சுற்றி நிறைய தெய்வங்கள் இருக்கிறது. நீ வணங்கும் ஒவ்வொரு தெய்வமும் உன்னை காப்பாற்றி நிச்சயமாக வழிநடத்தி நீ எந்த இடத்தில் எப்படியெல்லாம் சாதிக்க வேண்டும், எந்த ஒரு விஷயமெல்லாம் உனக்கு வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த விஷயமெல்லாம் கிடைக்கும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் நிம்மதியான நாளாக நான் மாற்றி உனக்கு காட்டுகிறேன். இது எதுவும் உன்னை ஆறுதல் படுத்துவதற்காக அல்லவே அல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்க போகும் நல்ல நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் எதையும் தட்டி விடாமல் வரும் வாய்ப்பை நீ கெட்டியமாக பிடித்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறும் வழியை பார். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.